Hi everyone, welcome to our channel SAJA'S. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டைரக்ஷனில் உள்ள எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் நம்மளோட வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன் டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும்னா ஸோ அது ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் கார்ப்பரேட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் லெவல் எக்ஸாம், சென்ட்ரல் லெவல் எக்ஸாமாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு 2 to 4 மார்க்ஸ் டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளம் இல்லாத ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலயமா சால்வ் பண்ண போகிறோம். எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ தனி பிளேலிஸ்ட்ல இதை பாட்டாக போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் என்ன டைரக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பேசிக்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பேசிக்ஸ் தெரியாமல் நம்மளால எந்த ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் இப்போ கற்றுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைரக்ஷன்ஸ்னா என்ன? திசை. நம்ம இப்போ ஒரு டெஸ்டினேஷனுக்கு போக போறோம்னா அந்த போகிற அந்த வழி, அந்த திசையை தான் டைரக்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். டைரக்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் மூலியமாவே பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ நம்மளோட இந்தியா மேப், ப்ளீஸ் பேர் வித் மை டயக்ராம். ஓகே, ஸோ நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஸோ இந்த 4 டைரக்ஷன் தான் 4 மெயின் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஷின்ஸ் என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சிம்பிள் பேசிக் கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பர்சன் சதர்ன் பார்ட்ல இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன். தமிழ்நாடு எங்க இருக்கு? நம்மளோட இந்தியாவில் தமிழ்நாடு சதர்ன் பார்ட்ல இருக்கு. ஸோ சவுத். ஸோ இப்போ இந்த பர்சன் டெல்லி போறாங்க அப்படின்னா எந்த டைரக்ஷனை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்க டைரக்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த டைரக்ஷன் நோக்கி அந்த பர்சன் இப்போ டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ டெல்லி இங்க இருக்கு. ஸோ டெல்லி இந்த இடத்துல இருக்குன்னா அப்போ இது நார்த்தன் பார்ட், நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும்போது நார்த்தன் பார்ட்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த பர்சன் இங்க இருந்து ட்ராவல் இப்படி பண்ணிட்டு போவார். ஸோ அப்போது அது என்ன டைரக்ஷன்? டுவர்ட்ஸ் தி நார்த் டைரக்ஷன் நோக்கி போவார். இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. பேசிக் கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து நம்மளுக்கு டைரக்ஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நான் சொன்னது பியூர் டைரக்ஷன், வெறும் டைரக்ஷன்ஸை வச்சு மட்டுமே கொஷின் சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஸோ அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு, இப்போ அவர் எந்த டைரக்ஷன் நோக்கி நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் கார்டினல் டைரக்ஷன். கார்டினல் டைரக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமேட்டு பித்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பேஸ்ட் டைரக்ஷன், ஷேடோ பேஸ்ட் டைரக்ஷன், அதுக்கப்புறமேட்டு கிளாக் பேஸ்ட் டைரக்ஷன். இந்த மாதிரி 6 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டைரக்ஷன் டாப்பிக்கில் இருக்குது. இதெல்லாமே ஒவ்வொரு லெசன்ஸாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சும்மா எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக நான் சொன்னேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். டைரக்ஷன் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும்னா சில பேசிக்ஸ்லாம் தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ 4 மெயின் டைரக்ஷன்ஸில் 4 மெயின் டைரக்ஷன்ஸ் இருக்குது. நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 4மே மெயின் டைரக்ஷன்ஸு. ஸோ இது என்னது? மெயின் டைரக்ஷன்ஸு. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் மெயின் டைரக்ஷன்ஸ். இப்போது 2 மெயின் டைரக்ஷன்ஸ்க்கும் நடுவில் உள்ள ஒரு டைரக்ஷன்ஸ் தான் கார்டினல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்டினல் டைரக்ஷன்ஸ்னால் என்ன? 2 மெயின் டைரக்ஷனுக்கு நடுவில் உள்ள டைரக்ஷன் தான் கார்டினல் டைரக்ஷன். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு மொத்தம் 4 கார்டினல் டைரக்ஷன்ஸ் இருக்குது. நார்த் ஈஸ்ட், இங்கே சவுத் ஈஸ்ட், இங்கே இந்த ஃபேஸில் சவுத் வெஸ்ட், இந்த ஃபேஸ் நார்த் வெஸ்ட். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ 2 மெயின் டைரக்ஷனுக்கு நடுவில் உள்ள டைரக்ஷன் தான் கார்டினல் டைரக்ஷன். த டைரக்ஷன் பிட்வீன் 2 மெயின் டைரக்ஷன் இஸ் கால்ட் கார்டினல் டைரக்ஷன். ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் தான் மெயின் டைரக்ஷன்ஸ். So what all are the main direction? Main direction north, south, east, west. So main direction 4 இருக்கு. Next cardinal direction. So cardinal direction மொத்தம் 4. So இந்த cardinal direction என்னது? North east, south east,
நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஃபோருமே வந்து கார்டினல் டைரக்ஷன். ஸோ இந்த கார்டினல் டைரக்ஷன் வந்து எங்கே இருக்கும்? ரெண்டு மெயின் டைரக்ஷனுக்கும் நடுவில் உள்ள அந்த ரீஜியனில் ட்ராவல் ஆகி போகும்போது அதை வந்து நம்ம கார்டினல் டைரக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா பியூர் டைரக்ஷன், கார்டினல் டைரக்ஷன் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக இது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர் மெயின் டைரக்ஷன் அண்ட் கார்டினல் டைரக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சால் தான் வந்து நம்மளால் பித்தாகரஸ் தியரம் பேஸ்டான டைரக்ஷன் கொஷினை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ பித்தாகரஸ் தியரம் எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருப்போம். ஸோ ஃபார்முலா வந்து பேசிக் ஃபார்முலா C = √(a² + b²). ஸோ அந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். C = √(a² + b²). ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் பித்தாகரஸ் தியரம்னா என்ன, இந்த தியரம் வச்சு நம்ம டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ பித்தாகரஸ் தியரம் வந்து எதில் நம்ம அப்ளை பண்ணுவோம்? ரைட் ஆங்கிள், ட்ரையாங்கிள். எல்லா ட்ரையாங்கிள்லையும் நம்ம பண்ண மாட்டோம், ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ என்ன ட்ரையாங்கிள்ஸ்லாம் இருக்குது? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. எல்லா ட்ரையாங்கிள்லையும் நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை ஆகாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் அப்ளை ஆகும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன? ரைட் ஆங்கிள்னா வந்து 90 டிகிரி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஆங்கிள்னா என்னது? 90 டிகிரி. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரீஜியன் தானே நம்ம வந்து 90 டிகிரின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு மெயின் பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் ஆகிற ஆங்கிள் தான் வந்து 90 டிகிரி. ஸோ இந்த 90 டிகிரி யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகுறது தான் வந்து 90 டிகிரி, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது இந்த சைடு வந்து A, இந்த சைடு வந்து B, இந்த பெருசாக இருக்க சைடு வந்து C. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸும் இருக்குது. அதாவது இந்த சைடு வந்து ஹைப்போட்டெனஸ் சைடுன்னு சொல்லுவோம், இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு. ஓகே, இந்த தியரம்னோட பேசிக் கான்செப்டே என்னன்னா, இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல, ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, இந்த ரெண்டு சைடையும் வந்து ஸ்கொயரோட நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து கிடைக்கும். அதாவது இந்த ரெண்டு சைடையும் நம்ம வந்து ஸ்கொயர் பேஸில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இதனுடைய இந்த ஸ்லோப்னுடைய ஸ்கொயர் பேஸ்ட் வேல்யூ வந்து கிடைக்கும். அதுதான் வந்து பித்தாகரஸ் தியரம்னுடைய கான்செப்டே. ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் டைரக்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, C, இந்த C வேல்யூ இப்படி போட்டுக்கலாம், ஸ்கொயர் வித் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா, A² + B². நம்மளுக்கு C வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது ரூட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரம்னுடைய ஃபார்முலா, C = √(a² + b²). ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சம்மை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து 2 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து, அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. அங்கேருந்து அவர் வந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் திருப்பி போகிறாரு. அங்கேருந்து திருப்பி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போகிறாரு. இப்படியே வந்து போயிட்டே இருக்கார். இப்போது இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் அவர் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போது இது பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குது? நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இருக்குல்ல. ஸோ அப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும் போது தான் நம்ம இந்த பித்தாகரஸ் தியரம் கான்செப்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து 5 கிலோமீட்டர், இது வந்து 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணலாம் நம்ம? ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதுக்கு வந்து ஃபார்முலா, பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா போட்டு 5² + 2² = 5² என்னது? √25 + 4 = √29. நான் ஜஸ்ட் சும்மா வந்து போட்டேன், நம்மளுக்கு ரூட் எடுக்கிற மாதிரியே வந்து வேல்யூலாம் வரும்.
ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு குட்டி எக்ஸாம்பிள் எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து பித்தாகரஸ் பேஸ்டு டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட்னோட பேசிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பேஸ்டு டைரக்ஷன்ஸ். ஆங்கிள் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து டைரக்ஷன்ஸ்ல வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கான பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 டைரக்ஷன்ஸுமே வந்து மெயின் டைரக்ஷன்ஸ். அது மனசுல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 டைரக்ஷன்ஸுமே வந்து மெயின் டைரக்ஷன்ஸ். இப்போ அப்படியே நம்ம ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்றோம்னு வைங்களேன். இதை இப்படியே சுத்தினா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்னுடைய ஆங்கிள் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், 360 டிகிரி. ஸோ கம்ப்ளீட் ஆங்கிள் ஒரு சர்க்கிள்க்கு, ஸோ கம்ப்ளீட் ஆங்கிள் ஆஃப் அ சர்க்கிள் என்னது? 360 டிகிரி. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ 2 மெயின் டைரக்ஷனுக்கு நடுவுல உள்ள இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, புரிஞ்சுச்சா? 2 மெயின் டைரக்ஷன். எது மெயின் டைரக்ஷன்? நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் தானே மெயின் டைரக்ஷன். இந்த 2 மெயின் டைரக்ஷனுக்கும் நடுவுல உள்ள அந்த ஆங்கிள் தான் வந்து 90 டிகிரி. ஸோ நான் இங்கே எழுதுறேன், an angle between 2 main directions is 90 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து 2 மெயின் டைரக்ஷனுக்கு நடுவுல உள்ள அந்த டைரக்ஷன் என்னன்னு கேட்டா கார்டினல் டைரக்ஷன் சொல்லிடுவோம். ஆமா தானே? இப்போ வந்து கார்டினல் டைரக்ஷன். இப்போ 2 கார்டினல் டைரக்ஷன்ஸ் இருக்கா இங்க. இந்த 2 கார்டினல் டைரக்ஷனுடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டா 45 டிகிரி. ஏன் 45 டிகிரினா ஆல்ரெடி வந்து 2 மெயின் டைரக்ஷனுக்கு நடுவுல உள்ள ஆங்கிள் 90 டிகிரியா. இந்த கார்டினல் டைரக்ஷன் வந்து இதனோட நடுவுல தானே போகுது. ஸோ இன் பிட்வீன். ஸோ அப்படி பிட்வீன்னும் போது 90 டிகிரியை 2 டிவைட் பண்ணுது. ஸோ 90 டிகிரியை 2 டிவைட் பண்ணால் 45 டிகிரி 45 டிகிரி. 90 டிகிரி டிவைடட் பை 2 என்னது? 45 டிகிரி. புரிஞ்சுச்சா? an angle between 2 cardinal direction is 45 டிகிரி. ஸோ இந்த வேல்யூலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் 1 மார்க் 2 மார்க்ல வந்து எக்ஸாம்ல கேட்டாலும் கேட்பாங்க, ஆங்கிள் பிட்வீன் 2 மெயின் டைரக்ஷன் என்ன? 90 டிகிரி. ஆங்கிள் பிட்வீன் 2 கார்டினல் டைரக்ஷன்ஸ் என்ன? 45 டிகிரி. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து கார்டினல் டைரக்ஷன் மெயின் டைரக்ஷன்ஸ்குள்ள ஆங்கிள் பார்த்தாச்சு. இப்போ கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து 360 டிகிரி அந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்க இருந்து இங்க 90 டிகிரி, அதே மாதிரி இங்க இருந்து இங்க 90 டிகிரி. இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. ஸோ 90 + 90 180 டிகிரியா. நெக்ஸ்ட் 180 டிகிரி ப்ளஸ் இன்னொரு ஒரு 90 270, 270 ப்ளஸ் இன்னொரு ஒரு 90 360. ஸோ கம்ப்ளீட் ஒரு சர்க்கிள் வந்துடுச்சா? அவ்வளோதான். ஸோ ஆங்கிள் பேஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். இதை தாண்டி வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எப்படி டேர்ன் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா அப்படியே ரிவர்ஸ். ஸோ இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகிறது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த ஆன்டி கிளாக் வைஸை வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்னும் வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கவுண்டர் கிளாக் வைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்டர் கிளாக் வைஸ்னாலும் ஆன்டி கிளாக் வைஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் பேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைப்னோட பேசிக் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேடோ பேஸ்ட் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு என்ன பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலி வந்து ஏர்லியர் டைம்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் வந்து எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் நம்மளுக்கு வந்து காம்பஸ் இருக்குது, அதாவது கூகுள் மேப்லாம் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து மேப் மூலயமா டைரக்ஷன்ஸ் காமிச்சிடும். நம்ம வந்து ஈஸியாக வந்து குயிக்காக அதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிடுவோம். ஆனால் வந்து ஏர்லியர் டைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படி அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க, எப்படி அவங்க டைமை வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து சன்னு வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சன்னு வச்சு நம்ம வந்து ஷேடோ பேஸ் ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சன் வந்து ஈஸ்டில் வந்து ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வெஸ்டர்ன் டைரக்ஷனில் வந்து செட் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் வந்து ஒய்ங்கிற பர்சனை நோக்கி நடந்து போயிட்டே இருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நின்று பார்த்துக்கிறாங்க. அப்போது அந்த டைம் வந்து ஒரு ஈவினிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம்னா இன்னும் சன் செட் ஆகலை. ஓகே, அப்போ சன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமில்
அந்த எக்ஸ்ன்ற பர்சனோட ஷேடோ வந்து அவரோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போது வந்து அவர் எந்த டைரக்ஷனை நோக்கி அவர் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. அதாவது அவரோட ஷேடோ பேஸ் பண்ணி அவர் வந்து எந்த டைரக்ஷனில் இப்போ ஃபேஸ் பண்ணி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிளாக் பேஸ்டு ப்ராப்ளம். ஸோ கிளாக் பேஸ்ட் ப்ராப்ளம் டைரக்ஷன்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளாக் பேஸ்ட் ப்ராப்ளமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது மினிட் ஹேண்டு, அதுக்கப்புறமேட்டு ஆர் ஹேண்ட். மினிட் ஹேண்ட் வந்து லாங்காக இருக்கும், அதாவது பெரிய முள். ஆர் ஹேண்ட் வந்து சின்ன முள். ஸோ இப்போது கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, 8 o'clock இப்போ வந்து ஒரு கிளாக்ல 8 o'clock செட் ஆயிருக்கு. அந்த 8 o'clockல வந்து மினிட் ஹேண்ட் வந்து அதாவது பெரிய முள் வந்து நார்த் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ 9:30 ஆகும்போது, இப்போ 8 o'clockல இருக்கு, 9:30 ஆகும்போது சின்ன முள் அதாவது ஆர் ஹேண்ட் வந்து எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கே வந்து தெரிய வரும். கிளாக் பேஸில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மினிட் ஹேண்ட், ஆர் ஹேண்ட். இந்த ஹேண்டை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து டைரக்ஷன் நோக்கி அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்ஸ் புரிஞ்சாலே எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து டேக்கிள் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து பேசிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த பேசிக்ஸ் இல்லைன்னா நம்மளால் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு சால்வ் தி டைரக்ஷன் கொஷின். ஸோ அதனால இந்த பேசிக்ஸ் வீடியோவை இன்னும் ஒரு 1 or 2 times கூட நல்லா தரோவாக பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு வந்து வித்தின் அ மினிட்ல ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு யாராவது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிற வரை until then it's bye from Jamila Fatima from SAJA'S.